குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் கோவை மனோவின் என்னுள் பாபா எங்கும் நிறைந்த பாபா நம் அனைவரையும் எல்லா நாட்களிலும் எல்லா காலகட்டங்களிலும் காத்து அருள் புரிந்து நம்ம அனைவரையும் வாழ வைத்து கொண்டிருக்கின்ற சிறுடி சாய்பாபா பற்றிய என்னுடைய அனுபவங்களையும் பாபா என் வாழ்க்கையிலும் எனது நண்பர்கள் பக்தர்கள் சிறுடி சாய்பாபாவனுடைய பக்தர்கள் வாழ்க்கையிலும் அவர் நடத்திய லீலைகள், அவருடைய சிறுடி சாய்பாபாவனுடைய மிராக்கிள்ஸ், இவை அனைத்தையும் நான் என்னுடைய அனுபவம் சேர்ந்து உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா. அதனுடைய தொடர்ச்சி தான் இன்று குரு பூர்ணிமா. சிறுடி சாய்பாபாவனுடைய முக்கியமான பல நாட்களில் இது மிகவும் முக்கியமான ஒரு நாள். அதுவும் இந்த ஆண்டு குரு பூர்ணிமா வியாழக்கிழமை அமைவதில் நமக்கெல்லாம் மிகப்பெரிய கொடுப்பனை, நமக்கெல்லாம் அவருடைய ஆசீர்வாதம் பன்மடங்கு அதிகமாகும். ஏன்னா குருவார்லேயே குருவார், அதில் குரு பூர்ணிமா வருதுனாக்க நம் அனைவருக்கும் இது போன்ற பாக்கியம் கிடைப்பதற்கு இனியும் எத்தனை ஆண்டுகளாகுமோ தெரியவில்லை. ஆகவே நண்பர்களே, இன்று அனைத்து குருமார்களும், அதாவது நமது எத்தனையோ மகான்கள் யோகிகள் நமது நாட்டில் உள்ளனர். எத்தனையோ மகான்கள் பல நல்ல போதனை செய்து நமக்கெல்லாம் வழிகாட்டியுள்ளார்கள். அதில் குறிப்பாக சிறுடி சாய்பாபா நூற்றாண்டுகளை தாண்டி இன்று வரை சிறுடியில் இருந்தபடியே நாம் எங்கிருந்தாலும் நம்மை கண்காணித்து நமக்கு வேண்டிய அத்துணை அருளையும் நமக்கு வேண்டிய வாழ்க்கையில் சுபிட்சங்களையும் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார் அல்லவா. ஆகவே நண்பர்களே, எனக்கு தெரிந்த என் வாழ்க்கையில் நான் கண்ட சில குருக்கள், என்னுடைய குருமார்கள், அவர்களில் ஒன்றுதான் நமது நரசிம்ம சுவாமிஜி. நமது நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் சவுத் இந்தியாவுக்கே நம்முடைய சிறுடி சாய்பாபாவை நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்தியவர், அப்படி நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் 1936களில் நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்களெல்லாம் சென்று கொண்டிருக்கும் பொழுது, நார்த் இந்தியாவில் வளமும் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாசிக் தரிசனத்துக்காக சென்றார். அங்கு ஒரு ஞானி அவர்கள், யோகி அவர்களை சந்தித்து அந்த யோகி கூறினார், நீ தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கின்றாய், எத்தனையோ மகான்களை சந்தித்திருக்கின்றாய், அதாவது நம்ம ரமண மகரிஷி அவருடைய சீடராக இருந்திருக்கின்றாய், இங்கு காசி வந்திருக்கின்றாய். இந்த காசியில் இருந்து 100 கிலோமீட்டரில் சிறுடி என்ற ஒரு புண்ணிய ஸ்தலம் உள்ளது. நீ அங்கு சென்று, அங்கு மிகப்பெரிய மகான் சிறுடி சாய்பாபா என்பவர் உள்ளார். அவருடைய சமாதை நீ சென்று அவருடைய சமாதை வழிபட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நீ என்னென்ன வேண்டுகிறாயோ அனைத்தையும் கிடைக்கும், நீ செல் என்று கூறுகின்றார் ஒரு மகான். எங்கே? நாசிக்கில். அங்கிருந்து 100 கிலோமீட்டரில் தான் சிறுடி இருக்குது. சிறுடிக்கு அந்த மகானுடைய அட்வைஸை கேட்டு அப்படியே சிறுடி வர்றாருங்க நமது நரசிம்ம சுவாமிஜி அவர்கள். 1936 இப்போ இருக்கிற மாதிரி சிறுடி கிடையாது, அப்போ பக்கா வில்லேஜ் கிராமம். அதில் நமது சிறுடி சாய்பாபாவனுடைய சமாதி மந்திருக்கு சென்று அவருடைய சமாதியில் கை வைக்கின்றார். அப்பொழுது அவருக்கு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் கிடைக்கின்றது நரசிம்ம சுவாமிஜி அவர்களுக்கு.
அந்த வைப்ரேஷன் வந்து நீ சென்று உன்னுடைய ஊர்களில் சவுத் இந்தியா முழுக்க நீ சென்று என்னுடைய புகழை பரப்பு என்று சிரிடி சாய்பாபா ஒரு உத்தரவு அவருடைய மைண்டில் வந்து ஒரு உத்தரவு கிடைக்குதுங்க நம்ம நரசிம்ம சுவாமிஜி அவர்களுக்கு. அக்கணமே அடுத்த நாளே புறப்பட்டு சிரிடியிலிருந்து நடைபாதை வழியாக நடந்து சென்னையில் உள்ள நமது மயிலாப்பூரில் இப்போது அமைந்துள்ள ஆல் இந்தியா சாய் சமாஜ் மயிலாப்பூர் அதுவரை நடந்தே வருகின்றார். மயிலாப்பூர் வரை வரும் வழியில் மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா இதையெல்லாம் தாண்டி இவ்வளவு ஸ்டேட்டை தாண்டி நமது தமிழ்நாட்டில் உள்ள சென்னைக்கு வருகை தருகின்றார். அங்கு வந்து சிரிடி சாய்பாபாவுடைய ஒரு புகைப்படத்தை வைத்து அந்த புகைப்படம் மூலமாக தரிசனம் செய்கின்றார். எல்லோருக்கும் அங்கு இருந்தபடியே பாபாவுடைய அருளையும் பாபாவுடைய அனுக்கிரகத்தையும் பெற்றுக் கொடுக்கின்றார். சாய்பாபாவுடைய மிகப்பெரிய ஒரு சீடராக அமைகின்றார். அது மட்டுமல்ல, சாய்பாபா சிரிடி சாய்பாபா அவர்களுடைய அஷ்டோத்திர நாமாவளி அது வந்து இன்றைக்கும் வரணும். சிரிடி மராட்டியிலும் தமிழ்நாட்டிலும் ஏன் அனைத்து இந்தியாவில் உள்ள அனைத்து பக்தர்களும் ஒரே ஒரு லாங்குவேஜ், அதாவது வந்து சான்ஸ்கிரிட்டில் அஷ்டோத்திர நாமாவளி பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். சிரிடியில் உள்ள அனைத்து பூஜாரிகளும் அஷ்டோத்திரம், பாபாவுடைய அஷ்டோத்திரம், நமது நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் எழுதிய அஷ்டோத்திரத்தை தான் படித்து கொண்டிருக்கின்றார்கள் நண்பர்களே. ஆகவே அது மட்டுமல்ல, அவர் வந்து நமது நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் 1936 வந்து ஆல் இந்தியா சாய் சமாஜ் என்று ஒரு நிறுவனத்தை நிரூபிக்கின்றார். அதுதான் இப்பொழுது மயிலாப்பூரில் உள்ள சிரிடி சாய்பாபா கோவில், ஆல் இந்தியா சாய் சமாஜ் கோவில். இன்றைக்கி வந்து எத்தனையோ லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு தரிசனம் செய்து எல்லோருக்கும் பாபா அருள் புரித்து கொண்டு தான் இருக்கின்றார். நரசிம்ம சுவாமிஜியினுடைய சமாதம் வந்து அங்கேயே அமைந்துள்ளது. சிரிடி சாய்பாபா மந்திர் மயிலாப்பூரில் உள்ள மந்திரிலே நரசிம்ம சுவாமிஜி அவர்களுக்கு பேக்கில் வந்து பின்னாடி அவருடைய மகாசமாதி இருக்கின்றது. அதன் மேல் ஒரு நரசிம்ம சுவாமிஜி அவர்களுடைய சிலையும் உள்ளது. இது அனைத்தையும் நமது பக்தர்கள் அனைவரும் இன்று வரை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவோ பக்தர்களுக்கு நல்வழி நடத்தி இன்று வரை எல்லோரும் மிக மகிழ்ச்சியுடனும் எழுச்சியுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சாய் பாபாவுடைய பக்தர்கள் அனைவரும். ஆகவே நண்பர்களே, இவர்தான் எனக்கு மானசீக குரு மட்டுமல்ல, அவருடைய சீடர்கள் கூட இருந்த சீடர்கள் சிலர் நான் பழகுகின்ற எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதில் நேரடி சீடராக இருந்தவர் ராதாகிருஷ்ண சுவாமிஜி. அவர் வந்துட்டு சென்னை மயிலாப்பூரில் வந்து ராதாகிருஷ்ண சுவாமிஜி வந்து அவருக்கு நேரடி சீடராக இருந்து நரசிம்ம சாமிஜி அவர்களுக்கு கூட இருந்தவர். அவர் வந்து ராதாகிருஷ்ண சுவாமிஜி ஒரு காலகட்டங்களில் பெங்களூரில் உள்ள இப்போது அமைந்துள்ள சிரிடி சாய்பாபா மந்திர், பெங்களூர் என்ஆர் காலனி டி நகரில் அமைந்துள்ள சிரிடி சாய்பாபாவுடைய கோவிலுக்கு சென்று அங்கேயே செட்டில் ஆகிவிட்டார். இப்பொழுது அவர் நம்மிடம் இல்லை. அவரும் வந்து கிட்டத்தட்ட இப்பொழுது சமாதாயி 96 அவருக்கு அங்கேயே பெங்களூர்லேயே வந்து அங்கேயே அவருக்கு சமாதி உள்ளது. அதே போன்று பெங்களூர் கோவிலில் வந்துட்டு கும்பாபிஷேகம் 1988 கும்பாபிஷேகம் நடந்தது. அதில் நான் கலந்து கொண்டேன். அப்பொழுது வந்துட்டு அவருக்கு சுவாமிஜி அவர்கள், ராதாகிருஷ்ண சுவாமிஜி அவர்கள் வந்து அப்பொழுது எனக்கு
மிகவும் பரிச்சயமானார். என்னிடம் மிகவும் ஒரு சீடர் மட்டுமல்ல, ஒரு நண்பனைப் போல பழகக்கூடியவர். எனக்கு வந்து ஹாட் வாட்டர்லாம் போட்டு கொடுத்துருக்காருங்க. அங்கே பெங்களூர் கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும் இல்லைங்களா, அதற்காக ஹாட் வாட்டர் போட்டு நான் குளித்திருக்கின்றேன். இருவரும், நானும் அவரும், பல இரவுகள் நான் அங்கேயே தங்கி அவருடன் உரையாடி எத்தனையோ அவருடைய அறிவுரைகளை கேட்டு வாழ்க்கையில் பின்பற்றி கொண்டு தான் இருக்கின்றேன் இப்பொழுதும். ஆகவே அப்படி ஒரு கொடுப்பனை எனக்கு கிடைத்தது. ராதாகிருஷ்ண சுவாமிஜி அவர் வந்து நேரடியாக நரசிம்ம சுவாமிஜியினுடைய சீடர். அவர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா பெங்களூர் வந்து அங்கே என்ஆர் காலனி டி நகரில் ஒரு அற்புதமான கோவில் அமைஞ்சிருக்குங்க. அதன் அப்புறம் வந்துட்டு நான் சொல்வது 96களில் 2000க்கு அப்புறம் அவருக்கும் வந்துட்டு அங்கேயே பெங்களூரில் நமது என்ஆர் காலனியினுடைய அந்த வளாகத்தில், கோவில் வளாகத்திலே வந்து சென்ட்ரலில் வந்து ஷிரடி சாய்பாபா, லெஃப்டில் நரசிம்ம சுவாமிஜி, ரைட்டில் ராதாகிருஷ்ண சுவாமிஜி, அப்படி ஒரு ஸ்டாச்சு 3 ஸ்டாச்சுவை வச்சு கும்பாபிஷேகம் நடந்தது. அதற்கும் நான் சென்றிருந்தேன். அப்படி வந்து ஒரு மிகப்பெரிய மகானுடன் பழகக்கூடிய குருவுடன் பழகக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. இந்த ஜென்மத்தினுடைய புண்ணியமாக கருதுகின்றேன். நண்பர்களே, இந்த பதிவினை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைத்து நமது பாபாவினுடைய குடும்ப நண்பர்கள், குடும்பத்தில் நானும் ஒருவன், என்னுடைய அப்படி எல்லோரும் கலந்து பாபாவினுடைய சீடர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைய குரு பூர்ணிமாவில் தவறாமல் அவரவர் இல்லத்தில் பாபாவின், ஷிரடி சாய்பாபாவின் ஃபோட்டோவோ அல்லது ஸ்டாச்சுவோ வச்சு வழிபட்டீர்களானால் அனைவரும் அவருக்கு இன்று ஒரு சிறப்பான ஒரு பூஜைகள் செய்து அவருடைய அஷ்டோத்திர நாமாவளி பாடி அவரை வணங்கி உங்களது அனைத்து வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுப்பார். ஆகவே நண்பர்களே, இந்நன்னாளில் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஷிரடி சாய்பாபாவுடைய எத்தனையோ பக்தர்களில் நானும் ஒருவன். நான் கிட்டத்தட்ட 1977 முதல் விசிட்டு ஷிரடிக்கு சென்றேன். அடுத்தது வந்து 3 இயர்ஸுக்கு அப்புறம் 80ஸில் சென்றேன். அதிலிருந்து வந்து பல ஆண்டுகள் அங்கேயே தங்கியிருந்து ஷிரடியில் உள்ள கௌவாலா, அங்கே உள்ள நண்பர்கள், அங்கே உள்ள பாபாவினுடைய லைஃப் டைமில் இருந்த குடும்பத்தினை சேர்ந்தவர்கள், பேரன் பேத்திகள், பேரன்கள், கொள்ளு பேரன்கள், இவர்களுடன் எல்லாம் இன்று வரை நல்ல நட்புடன் பழகி கொண்டிருக்கின்றேன். அவர்களும் என்னுடன் உடன்பிறவா சகோதராக என்னை நினைத்து எனக்கு எத்தனையோ கருத்துக்களையும் அவர் அனுபவங்களையும் எனக்கு கூறியிருக்கின்றார்கள். அவர்களுடன் பழகியதும் ஷிரடியில் நான் ஒரு பக்தர்களில் நானும் ஒருவன், ஷிரடி வாலாவில் நானும் ஒருவன். அப்படித்தான் அவர்கள் உள்ளூர் வாசிகள் என்னை கூறுவார்கள். அண்ணா, பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் கூட இருந்திருக்கீங்க பாபாக்கிட்ட, அதனால தான் இந்த ஊரில் வந்து இவ்வளோ ஆண்டுகள் தங்கி இருந்து எங்களுடன் எல்லாம் ஒரு குடும்பத்தில் ஒருவராக பழகி வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்று அவர்களே கூறுவார்கள். நான் சொல்லுவேன், ஷிரடி மண்ணை மிதித்தது என்னுடைய வரப்பிரசாதம். நீங்கள் கூறியது போல நானும் பூர்வ ஜென்மத்தில், முன் ஜென்மத்தில் ஷிரடி சாய்பாபாவுடன் வாழ்ந்திருக்கலாம் என்று நானும் நினைக்கின்றேன். அதுவும் வந்துட்டு பாபாவுக்குத்தான் அறியும் என்று நான் கூறுவேன். ஆகவே நண்பர்களே, இந்த நன்னாளில், குரு நாளில், குரு பூர்ணிமா நாளில் உங்களுடன் நான் இந்த சிறிய பதிவினை பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகவே நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். இந்த என்னுடைய பாபாவினுடைய, ஷிரடி சாய்பாபாவினுடைய, நமது பாபாவினுடைய எத்தனையோ மிராக்கல்கள் உங்களுடன் நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக அது தவறாமல் பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் ஒப்பீனியன்களையும் என்னுடன் பகிர்ந்து கொண்டால்
மிகவும் நான் அதன்படி எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனை வைத்து நான் உங்களுக்கெல்லாம் என் அனுபவங்களை மீண்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். அதற்காகத்தான். நன்றி நண்பர்களே, சந்திப்போம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகர் ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம சச்சிதானந்த சர்க்குரு ஸ்ரீ சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். உங்கள் நண்பன் கோவை மனோ. ஓம் சாய்ராம். பாபா அன்புடன் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கோவை மனோ. ஓம் சாய்ராம்.